ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்து. இன்றைக்கி நம்ம காரைக்குடி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம காரைக்குடி மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காரைக்குடி மசாலா பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்த பிறகு ஒரு ஸ்பூன் தனியா, 2 ஏலக்காய், பட்டை, ஸ்டார் anise, கல்பாசி, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்த பிறகு ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். அப்புறம் அரை கப் தேங்காய், 4 காஞ்ச மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 இல்லை 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அப்புறம் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 4 ஸ்பூன் மிளகாய் தூள், சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். தக்காளி வதங்கின பிறகு மட்டன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டுட்டு 4 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம வறுத்து அரைச்ச காரைக்குடி மசாலாவை 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மசாலாவை ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம், சேர்த்துட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும்.
சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்ததும் கடைசியா கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், காரைக்குடி மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.